எல்லாருமே இன்னைக்கு வந்து சித்தா படிக்கிறவங்க, ஆயுர்வேதா படிக்கிறவங்களும் பிசியாலஜி படிக்கிறாங்க, அனாட்டமி படிக்கிறாங்க. ஒரு ஒரு 75% வந்து 2 பேரோட படிப்பு ஒன்னா தான் இருக்குது. அப்புறம் அந்த மருத்துவ முறைகள் தான் அந்த பார்மகாலஜில தான் மாறுது. அப்போ ஒருவேளை தனித்தனி மருத்துவ கல்லூரிகள்னு வைக்காம ஒரே கல்லூரிகளா ஒரு கேம்பஸுக்குள்ள இது ஒரு தனி டிசிப்ளினா கொண்டு வந்து அந்த மாதிரி அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அங்கிருந்தே இந்த மாற்றம் கொண்டு வரணுமா? அங்க அந்த பிரச்சனை இருக்குதா? நிறைய இருக்கு. அதாவது முதல் விஷயம் வந்து ஒரு டயலாக் வேணும். எல்லா பிரச்சனைகளையும் வந்து முதல்ல ஒரு பேசுற எல்லா துறைகளும் ஒரு பாரபட்சம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு தன்மை, அந்த டயலாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்களும் நானும் பேசுறோம், ஒரு புள்ளியில யோசிக்க 2 பேருக்கும் வந்து ஒரே கருத்து இருக்கு. அந்த கருத்தை நோக்கி நகரணுங்கிறதுக்காக நீங்க அப்படி வரீங்க, நானும் இப்படி வரேன். அந்த மாதிரியான உரையாடல் நவீன மருத்துவர்களிடையும் சித்த மருத்துவரிடையும் நடக்கணும். அது நிறைய நடக்குது, எனக்கெல்லாம் நிறைய நடக்குது. நான் பல நேரங்களில் பல துறை மருத்துவர்களோட பேசிட்டு இருக்கேன். ஒரு காலையில் நெஃப்ராலஜிஸ்ட்டை பேசுகிறோம், ஒரு டயபட்டாலஜிஸ்ட்டை பேசுகிறோம். அவர்கள் மொழியில் நான் பேசும்போது அவங்க வந்து அதை உடனடியாக அங்கீகாரம் கொடுத்து அதுக்குரிய விஷயத்தில் GLP-1 இனிபிட்டரில் சார் அப்படின்னு பேசுறதுக்கும் வாத பித்த கபத்தை வச்சு பேசுறதுல என்னன்னா, பித்த கபம்னா எனக்கு தெரியாதுங்க, அது என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க உடனே விலகிடுறாங்க. அதே நான் வந்து ஒரு COX-2 இனிபிட்டரில் அப்படின்னு பேசும்போது அவங்க ஆமாம் அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கக்கூடிய அவர். ஸோ மொழி வந்து ஒரு தடை. அவங்க மொழின்னு நான் சொல்றது நம்மளுடைய நார்மல் லிபியை சொல்லலை. அந்த அறிவியல் மொழிக்கும் எங்க அறிவியல் மொழிக்கும் இடையில ஒரு பிணக்கு இருக்கு, கேப் இருக்கு. அதை அவர்கள் புரிந்து கொள்ள முன் வர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ COX-2 இனிபிட்டர்னு ஒரு சயின்ஸை படிக்கிற அதே நேரத்தில் பித்த கபம்னு இவன் சொல்றானே, இது என்னது, பித்தம்னா என்ன கபம்னா என்னன்னு தெரியல, ஆனா அது என்னன்னு அவர்கிட்ட கேட்டுக்குவோமே அப்படிங்கிற ஒரு அதை உடைச்சு வெளியே வரதுக்குரிய தன்மை வந்து நவீன மருத்துவர்கள்ட்ட வரல. அது உண்மையிலேயே பல நேரங்களில் நட்பா இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்கள்ட்ட நாங்கள் ரொம்ப சண்டை போடுவோம். ஏன் நீ பார்க்க மாட்டேங்கிறேன், இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது வந்து நீங்க ஒரு அழகா ஒரு கேள்வி வச்சு இது எந்த இடத்துல துவங்கி இருக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம் கல்வியில தான். எஜுகேஷன் சிஸ்டத்துல இப்போ ஒட்டுமொத்த உலகத்திலேயே வந்து இந்த மோனோ சிஸ்டம்லாம் உடையுது. இனிமேல் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் இனிமேல் இருக்காது. ஏன்னா உலகம் முழுக்கவே வந்து ஒரு யூனிவர்சிட்டினா அதில் எல்லாம் இருக்கும். ஒரு மாணவன் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான், ஒரு பேப்பர் வந்து ஃபுட் சயின்ஸ் படிச்சுட்டு வருவான், இன்னொரு பேப்பர் பிலாசபி படிச்சுட்டு வருவான், இன்னொரு பக்கம் மெடிக்கல் டிகிரியில் ஃபிசியாலஜி படிச்சுட்டு வருவான். ஃபைனலாக அவன் டிகிரி BSc அக்ரின்னு வாங்கலாம். ஆனால் அதில் இத்தனையும் படிக்கக்கூடிய ஒரு தன்மையை நோக்கித்தான் உலகத்தின் அத்தனை பல்கலைக்கழகங்களும் நகருது. அப்படி ஒரு சூழல் இந்தியாவுக்கு வரும், சீக்கிரமே வரலாம். அப்படி வரும்போது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு டிகிரி, அந்த டிகிரியில் நவீன மருத்துவம் படிக்கக்கூடிய ஒருத்தர் சித்த மருத்துவத்தில் என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிற ஆர்வம் உருவாகுச்சுன்னா, அந்த சயின்ஸை பற்றி டெப்த்தாக வரணுங்கிறது ஒரு பேப்பர் நான் இதை எழுதுறேனே, இந்த பேப்பரை நான் படிக்கிறேனே. கல்விதான் ஒரு மாற்றத்தை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு வரும், சமூகம் முழுக்கவே உள்ள விஷயம். கல்வியில் அந்த மாதிரியான கட்டமைப்புகள் உருவாகும் போது ஒரு பெரிய அளவில் மாறும். ஆனால் இந்த அமைப்பு ஏன்னோ சீனாவில் முன்னாலே வந்துருச்சு. சீனாவுடைய ஸ்டடீஸே எப்படி இருக்குன்னா, அனாட்டமி, ஃபிசியாலஜி இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயரில் எல்லாரும் ஒன்றா படிப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு அப்புறம் வந்து அதே மாணவன் நீ வந்து மாடர்ன் மெடிசன் போறியா, நீ ட்ரெடிஷனல் மெடிசன் போறியான்னு அப்படி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த UG முடிச்சதுக்கப்புறம் PGலாம் அவன் முழுக்கவே ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ்குள்ளேயே போயிடுவாங்க, இவங்க மாடர்ன் சயின்ஸ்லேயே போகிறாங்க. ஸோ முதல் 2-3 ஆண்டுகள் ஒன்றா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இயல்பாகவே அது மேலே வந்து ஒரு பெரிய வெறுப்பு கிடையாது. அங்கேயும் நிறைய சர்ச்சைகள் இருக்கிறது, நமக்கு அங்கே நடக்கிற அத்தனை விஷயமும் அப்படியே அப்பட்டமாக தெரியாது. ஆனாலும் நான் சில நண்பர்கள்ட்ட அவங்களாம் கேட்கும்போது அங்கேயும் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் சர்ச்சைகள் இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்படைத்தன்மை கிடையாதுனால அவங்க வெளிப்படையாக எதுவும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த துறையில் ஒரு மிக அழகான இன்டகிரேஷன் நடக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் லெவலில் இது வந்து அந்த ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருந்து ஓப்பன் எஜுகேஷனாக இருந்து எதை வேணாலும் யாரும் படிக்கலாம், ஒரு மருத்துவத்துறையில் இருக்கவர் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாங்கிற அளவில் வரும்போது தான் அது நடக்கும். ஆனால் அது உடனடியான சாத்தியங்கள் கிடையாது, கொஞ்சம் நாள் எடுக்கும். 10 வருடம் ஆகலாம், 20 வருடங்கள் ஆகலாம். அது வரைக்கும் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர்லேயே படித்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் வந்து பிரிட்ஜ் கோர்சஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் படிச்சுட்டு ஒரு 6 மாதம் அதை தெரிஞ்சுக்கோ, அது தெரிந்து கொள்வதற்காக. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதை வந்து ஆங்கிலத்தில் இதை படிச்சுக்கலாம், இவங்க போய் அதை படிச்சுக்கலான்னு ஒரு குழப்பங்களை உருவாக்காமல் அழகாக ஒரு பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு அறிவியலாளர்களால் செய்ய முடியும். அதை அப்படி செய்கிறது வந்து பப்ளிக் சென்ட்ரிக்காக, எத்திக்கலாக, இதில் வந்து நம்ம நாட்டுக்குரிய ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெடிக்கேஷனை கொண்டு வர்றதுக்கு இப்படியான எஜுகேஷனை எல்லாரும் சேர்ந்தால் உறுதியாக பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது ஃபைனலி இட் வில் பி பெனிஃபிஷியல் டு த பேஷண்ட், நாட் டு த கார்பரேட் பிக் ஹாஸ்பிட்டல் அண்ட் கம்பெனி. அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மெடிசனை, ட்ரெடிஷ்னல் மெடிசனில் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா,
ஒரு ஒரு சிகிச்சைக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபாய் செலவாகுது. இதுக்கு இந்த ஒரு உதாரணமாக கண்ணில் வந்து நான் அன்னைக்கு காலையில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு ரெட்டினால ஒரு டேமேஜ் வந்து மாதம் இன்ஜெக்ஷன் போடணும். 6 மாதத்துக்கு 50,000 ரூபா இன்ஜெக்ஷன் வருது. 50,000 ரூபா இவ்வளோ போட்டாக்கெல்லாம் எனக்கு பணம் கிடையாது சார், கண்ணு கொஞ்சம் கலங்களா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் யோசிக்கிறேன், 96 கண் நோய்களை பற்றி நாங்கள் படிக்கிறோம். காசம் பில்லம்னு கண்ணில் வரக்கூடிய எத்தனையோ இதுகளை படிக்கிறோம். அதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு அங்கே பக்கத்தில் நிற்கிறா. அவள் வந்து சார் நம்ம இதுலாம் கண்ணில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு டக்குன்னு அந்த பிள்ளைக்கு அந்த கேள்வி வருது. அந்த ஸ்பார்க்கு தான் வந்து அதுதான் வந்து வளர்ச்சிக்கான அறிகுறி. மனசுக்குள்ளே நம்மளால் செய்ய முடியாதாங்கிற ஒரு எண்ணம் அது வருது. அப்போ நான் சொல்கிறேன், இல்லைம்மா கண் வந்து ரொம்ப வல்னரபிள், இது நமக்கு தெரியாமல் நம்ம போய் அதில் போய் கொடுத்துட முடியாது. நான் சொன்னேன், எனக்கு எங்கள் இதில் அந்த ரெட்டினல் ஹெமரேஜில் நாங்கள் மருந்து கொடுத்து மாற்றுற மாதிரி எவிடன்ஸ் இல்லைங்க, அங்கே தான் நீங்கள் போய் ஆகணும். உங்களால் இந்த மருத்துவமனை பண்ணலைன்னா இன்னொரு மருத்துவமனையை நான் சொல்லி அங்கே வந்து விலை குறைவாக இருக்கலாம், நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னா என்னால் பரிந்துரைக்க முடியுது. அப்போ அந்த பிள்ளை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளை என்கிட்ட கேட்குது, நம்ம இதில் மருந்தெல்லாம் இல்லையா சார், நீங்கள் எல்லாம் பெரிய ஆஸ்பத்திரி சொல்லுங்க, ஏன்னா அந்த இதில் கேட்குது. இப்போ இல்லைம்மா என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அவருடைய பார்வையை இழந்த ஒருத்தருக்கு பார்வை இழப்புங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. அப்போ நம்ம அப்படி தான் போகணும். ஸோ இந்த நவீன அறிவியல் பார்வையில் செய்யக்கூடிய ஆய்வுகள் மூலமாக ஒரு சாமானியனுக்கு விலை குறைவான மருந்தை கொடுக்க முடியுங்கிற ஒரு பட்சம் வரும்போது எல்லா மருத்துவரும் ஒருங்கிணையலாமே. எல்லாரும் சேர்ந்து இதே மாதிரி தான் கீமோ சிகிச்சை தெரியும், உங்களுக்கு இம்யூனோதெரப்பி தெரியும். இன்னைக்கு அது வந்து மிக வசதி படைத்தவர்களுக்கு வந்து ஒரு ஆயுட்காலத்தை நீட்டிக்கொண்டே போவதற்கான சாத்தியம் இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு இள வயதினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருவேளை பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாங்கன்னா அவன் செத்து போவோம் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அநீதி, அது ஒரு பெரிய அநீதி தானே. அப்போ அந்த இடத்துல நம்மளால வந்து ஒரு இம்யூனோதெரப்பி அளவுக்கு செலவழிக்க முடியாத ஒருத்தருக்கு இம்யூனோதெரப்பினால ஒரு 3 ஆண்டுகள் மரணத்தை தள்ளி போட முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கும் போது ஒரு சித்த மருந்தோ ஒரு உணவோ ஒரு மாற்று மருத்துவ முறையில் உள்ள மருந்தோ 3 ஆண்டு கிடைக்கல, ஆனால் 2 ஆண்டு கிடைக்கும் அப்படின்னா அந்த 2 ஆண்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போகலாமே. நவீன மருத்துவர் அதில் என்ன அவருக்கு பிணைக்கு வந்துடுவார், 3 வருஷம் கிடைக்கும், ஆனால் இதில் வந்து விலை குறைவு, ஆனால் 2 ஆண்டு கிடைச்சிரும் உறுதியா அப்படின்னா அவர் உள்ள வரலாம். அதுக்கு ஒரே தேவை, அவருக்கு வேண்டியது எவிடன்ஸ், அவ்வளோதான். இது வேலை செய்யும், இது கண்டிப்பாக வேலை செய்யும். அப்போ அந்த எவிடன்ஸுக்கு அவரும் நானும் ஒன்றா தான் வேலை செய்ய முடியும். நான் மட்டும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு பல நேரங்களில் ரொம்ப ஆதங்கம் வர்றது, இந்த மாதிரியான புது இடங்களில் போய் ஆய்வுக்காக போய் நிற்கும் போதெல்லாம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, இது ஏன் ஒன்றும் செய்யலை, இதில் என்ன எவிடன்ஸ் இருக்குது, இதில் எதாவது பண்ணியிருக்கீங்கன்னு ரொம்ப ஈஸியாக எளிதாக அந்த நவீன மருத்துவர் என் முன்னாடி கேள்வி கேட்பார். இதை என்னால் செய்ய முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். அதை செய்வதற்கான சட்டத்திட்டங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களும் பார்த்தீங்கன்னா நோயை இந்த மாதிரி ஒரு ட்ரையல்ஸ் பேஸ்ட் எல்லா ட்ரையல்ஸ், கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அந்த ட்ரையலை பப்ளிஷ் பண்ணதுக்கே நீங்கள் $1000 ஒரு பத்திரிகையில் நல்ல ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்னா ஒரு $1000 கொடுப்பதற்கு எத்தனை மருத்துவ மாணவர்களுக்கு வசதி இருக்கும், எத்தனை மருத்துவர்களுக்கு வசதி இருக்கும், இதெல்லாம் பெரிய கேள்வி. அப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம வர முடியாத சூழலில் கை கொடுப்பதற்கு அவர்கள் தான் வரணும். மருந்து நிறுவனங்களும் பெரிய மருத்துவமனைகளும் பெரிய மருத்துவ நிறுவனங்கள் வாங்க உங்க இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், இதுவரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்க டேட்டா நல்லா இருக்குன்னா நான் கொஞ்சம் முன்னாடி அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் செய்யலான்னு வரணும். எங்களுடைய கடமை நாங்கள் அந்த ஒரு டேட்டாவை கரெக்டாக மிகச்சரியாக இது வரைக்கும் நீங்கள் ஒரு இன்னொரு கேள்வி கிடையாது, அதாவது அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நாமெல்லாம் நவீன மருத்துவர் சித்த மருத்துவர்லாம் இப்படி சண்டையை போட்டுட்டு இருக்காங்க, தெரியல எவ்வளோ சண்டை போகிறாங்க, ஆனால் மக்கள் பெருவாரியாக கலந்துதான் மருந்துகளை எடுத்துட்டு இருக்காங்க. என்னுடைய மருத்துவமனை எடுத்து பார்க்கும்போது எனக்கு தோணும், எங்கள் டேட்டா ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒரு 3000 பேஷண்ட் பார்க்குறாங்கன்னா 1500 பேர் பாதிக்கு பாதி நவீன மருத்துவம் எடுத்துக்கொண்டே அவங்க எங்கள்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லக்கூட மாட்டாங்க. பல நேரங்களில் சர்க்கரை நோயாளிகள் புற்றுநோயாளிகளில் வந்து சிகிச்சை முடிச்சு வந்தவங்க அவங்க வந்து மெயின்டெனன்ஸாக அலோபதிக்கில் உள்ள அவங்க வந்து ஒரு ட்ரிபிள் பாசிட்டிவ் பேஷண்ட்டாக பிரஸ்ட் கேன்சராக இருக்காங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து அந்த ஓவரியை ஷட் டவுன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு லெட்ரசோல் வந்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னு அந்த டாக்டர் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு வருடத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாரு. இந்த அம்மாவுக்கு மனதில் ஒரு அச்சம் இருக்கும், லெட்ரசோல் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன், கூட ஏதாவது மஞ்சள் சாப்பிடலாமா கரிஞ்சீரகம் சாப்பிடலாமா. அப்போ எனக்கு என்ன பயம் வரும்னா, நான் கொடுக்குற மஞ்சளும் கரிஞ்சீரகமும் லெட்ரசோலோட சேர்ந்து போனால் நல்லா இருக்குமா, அது ஒருவேளை ஈஸ்ட்ரோஜனிக் இது கட்டுப்படுத்துகிற அளவுக்கு பண்ணலைன்னா அவருக்கு நான் ஒரு நோயை உருவாக்கிடக்கூடாது. நான் என்ன செய்கிறேன், ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க, மஞ்சளை காலையில் எடுத்துக்கோங்க, லெட்ரசோலை சாயந்தரம் எடுத்துக்கோங்க. இது நான் படித்த ஒரு சிற்றறிவை வைத்து செய்யக்கூடிய விஷயம். ஆனால் அந்த பயோலபிலிட்டி ஆஃப் போத் ட்ரக்ஸ் எப்படி ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும், அதனுடைய ஆஃப் லைஃப் என்ன, இதனுடைய அப்சார்ப்ஷபிள் இது என்ன, இந்த அறிவியல் எல்லாம் எல்லா அறிவியலாளர்கள் படித்தவர்கள் ஆய்வாளர்கள் சேர்ந்து இதை செஞ்சோம்னா நிச்சயமா
இந்த மாதிரியான ஒரு இடைவெளிகளில் உதவி செய்யலாம். அத்தனை சர்க்கரை நோயாளிகளும் இன்சுலின் டிபெண்டாக இருக்கணும், நான் இன்சுலின் டிபெண்டாக இருக்கணும், கூட சேர்ந்து ஏதோ ஒரு மருந்தை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஆவாரம் கஷாயம் குடிப்பாங்க, இல்லை கொய்யா இலையை போட்டு குடிக்கிறேம்பாங்க, இல்லைனா எங்களுடைய மருத்துவமனைகளில் நீரிழிவு கஷாயம், மதுமேகம் என்னமோன்னு எடுப்பாங்க. ஒவ்வொரு நேரமும் நானும் ஒரு நவீன டயபெட்டாலஜிஸ்டில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன். அவர் சொல்லுவார், சார் நான் கொடுக்குற ட்ரக்கு கரெக்டாக ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரைனில் போய் இன்சுலின் மிமிக் ட்ரக்காக கொடுத்து அதில் இதை இன்ஹிபிட் பண்ணி இப்படி கொண்டு வரும். அதுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் உங்கள் மருந்தை கொடுத்தீங்கன்னா அதுவும் இதுவும் வருமா? இந்த கேள்வி அவர் கேட்பார். அந்த கேள்வியில் நியாயம் இருக்குது, அதில் ஒரு தர்மம் இருக்குது, அறம் இருக்குது. அப்போது நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி, இதை 2 மணி நேரம் முன்னாடின்னு செய்கிறோம். அது 100% அறிவியலானதான்னு தெரியாது. எவ்வளோ நேரத்துக்கு ஏன் கஷாயம் உள்ள நின்றுட்டு இருக்கோங்கிற சயின்ஸும் தெரியாது. அப்போது கண்டிப்பாக கல்வியில்தான், ஆராய்ச்சியில்தான் இந்த ஒருங்கிணைப்பு மிகச்சரியாக செம்மையாக நடக்கும்.